வரைக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு 99 படம் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் யாரும் வந்து ஒரு பாராட்டு விழா வச்சதே இல்லை. அதுக்கு வந்து கண்ணன் ரவி சார் ஸ்பான்சர் பண்ணி தமிழ் சங்கத்திலேருந்து ஒரு பெரிய பாராட்டு விழா பண்ணியிருந்தாங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ நான் நிறைய படம் ஹிட்டு கொடுத்தனோ இல்லையோ, ஆனால் இந்த பாராட்டு விழா எனக்கு பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அந்த ஏதோ ஒரு விதத்தில் வந்து எங்கள் அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப காரணமாக இருந்தீங்க. அண்டு அப்பா ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காரு. அவர் சாதாரணமாக இந்த டைமுக்கெலாம் வந்து ஒரு டைம் டேபிள் படி எல்லாம் ரூட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சு நேரம் படுக்க போகிற டைமு. பட் அவர் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ டேட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி பேஷண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கு. அவரோட மனநிலைமை இன்னைக்கு சூப்பராக இருந்திருக்கும். அதனால கண்டிப்பாக இன்னைக்கு அவருக்கு சாருக்கு தூக்கம் வராது. என்ன சார், உண்மை தானே சார்? சார் அவரு பலது பார்த்துருக்காரு சார். சார் கொஞ்சம் வாங்க ப்ளீஸ், நீங்கள் தான் முதல்ல எங்களுக்கு பிளஸிங். ஸோ ப்ளீஸ் வாங்க சார். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், தமிழ் சினிமாவின் ரொம்ப ரொம்ப லெஜெண்டரி தயாரிப்பாளர் சார்பி சௌத்ரி சார். ஸோ இந்த தருணத்தில் ஏன் நான் வந்து எல்லாம் எங்களோட டீமை மேலே கூப்பிட்டு வந்தோன்னா, எங்கள் அப்பாவோட பிளெஸ்ஸிங்காக தான் நான் வந்து மேலே கூப்பிட்டேன். ஸோ நிச்சயமாக 99 ஃபிலிம்ஸ் ஓஜி ப்ரொடியூசர், த ரியல் ப்ரொடியூசர் ஆஃப் தமிழ் சினிமா, ஒன் அண்ட் ஒன்லி 99 ஃபிலிம்ஸு. ஸோ அதில் வந்து நான் எங்களோட ஜேர்னிலாம் இருந்திருக்குது. ஸோ அந்த ஜேர்னியில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது தட் நாங்கள் வந்து ஒரு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் இந்த படத்தை பியூட்டிஃபுல்லாக எடுத்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்பர்ஷ் ப்ளீஸ் கம். அப்பா கூப்பிட்றாரு. ஜூனியர் என்னோட சன். அவர் என்னை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகுது.